அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் பேங்கிற்கு பெரிய நாமத்தை போட்டவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் அதிரடி நடவடிக்கை. குவைத் பேங்கின் கிடுக்குப்பிடி ஆரம்பம். குவைத் பேங்கில் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் அதிக எச்சரிக்கை. பேங்க் தொடர்பான மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்திற்கு வேலைக்கு சென்றால் ஏற்படும் 3 வகையான பிரச்சனைகள். சம்பாதித்த மொத்த தினாரும் காலி. அடுத்து ஹவலில் நிகழ்ந்த வழிபறி சம்பவம். வெளிநாட்டவர்கள் உஷார். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டில் உடல் பருமனால் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புள்ளி விவரத்தின்படி பார்த்தோம்னா குவைத்தில் பெரியவர்களில் 43% பேர் உடல் பருமனால் காணப்படுகிறார்கள். குழந்தைகளில் 25% பேர் காணப்படுகிறார்கள். குவைத் ஒபிசிட்டி அசோசியேஷன் டாக்டர் ஹாஷம் அவர்கள் தெரிவிக்கையில், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தேர்ந்தெடுப்பது அவசியம் என்றும் அதுபோல உடற்பயிற்சி செய்வது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த உடல் பருமனால் குவைத்திகள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, வெளிநாட்டவர்களும் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குவைத் நாட்டிற்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 6 பேக்ல ஸ்லிம்மா வருவோம். ஆனால் கொஞ்சம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா 6 பேக் எல்லாம் காணாமல் போய் ஃபேமிலி பேக் மாதிரி பெருசாகிடுவோம். உடம்பு மட்டும் ஏறாதுங்க, தலையில் உள்ள முடியும் கொட்டி போயிடும். இதுதாங்க முக்காவாசி வெளிநாட்டவர்களுக்கு ஏற்படும் நிலை. குவைத்திற்கு வந்த பிறகு நாம் சம்பாதிக்கிறதுல தான் குறியாக இருப்போம். உடல்நலத்தை பற்றி யோசிக்கவே மாட்டோம். வியாதின்னு ஒன்று வந்தால் மட்டுமே உடல்நலத்தை பற்றி யோசிப்போம். குவைத் மற்றும் மற்ற அரபு நாடுகளுக்கு செல்பவர்களுக்கு ஏற்படும் பொதுவான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஏற்படுகிறது, முடி கொட்டி வழுக்கை தலை மாறுவது, கிட்னியில் கல் வருவது. இந்த 3 பிரச்சனையால தான் நம்ம ஆளுங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது போன்ற பிரச்சனையை எதிர்கொண்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. உங்கள் உடல்நலத்திலையும் அக்கறையாக இருக்குங்க. உடல்நலத்தை கவனிக்கவில்லை என்றால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து செட்டில் ஆகும்போது நம்ம சம்பாரிச்ச மொத்த தினாரும் மருத்துவம் பார்க்க தான் சரியாக இருக்கும். அடுத்த தகவல், ஹவலி காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆள்மாறாட்டம் செய்து ஒரு வெளிநாட்டவரிடமிருந்து சிவில் ஐடி மற்றும் 140 குவைத் தினாரை பறித்து செல்லப்பட்டதாக வெளிநாட்டவர் ஒருவர் ஹவலி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி தான் ஒரு சிஐடி அதிகாரி என கூறிக்கொண்டு வெளிநாட்டவரை மிரட்டி சிவில் ஐடி மற்றும் பணத்தை ஒரு அரபி திருடி சென்றுள்ளான். பணத்தை திருடி சென்ற அரபியை ஹவலி காவல்துறை தேடி வருகிறது. அதனால் நம்ம பாருங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. யாரு கேட்டாலும் உங்கள் சிவில் ஐடியை வந்து காட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட உன்னுடைய அடையாள அட்டையை காண்பிக்குமாறு கேளுங்க. குவைத்தில் இது போன்ற திருட்டு சம்பவம் அதிகமாக நடக்குது, அலர்ட்டாக இருங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க. ப்ரோ, குவைத்தில் கல்ஃப் பேங்கில் 4500 குவைத் தினார் கடன் வாங்கியிருக்கேன். மாதம் 120 தினார் குவைத் தினாரை வந்து கரெக்டாக கட்டிட்டு வரேன். ஆனால் இப்போ 2 மாதமாக நான் வந்து பணத்தை கட்டல. இப்போ ஊருக்கு வந்துட்டேன். நான் வந்து நியூசிலாண்டுக்கு வேலைக்கு போகிறேன். இந்த கல்ஃப் பேங்கில் வாங்கின பணத்தை கட்டலை. மறுபடியும் நான் குவைத்திற்கு போனால் ப்ராப்ளம் வருமானு கேட்டிருந்தாரு. ஆமாங்க, ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பு கல்ஃப் பேங்கில் பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த 1425 நர்ஸுகள் கல்ஃப் பேங்கில் லோன் எடுத்துகிட்டு அதை வந்து திருப்பி கட்டாமல் வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் பேங்க் வந்து கேரளாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கடன் வாங்கின ஒவ்வொரு நர்ஸ் வீட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இந்த பிரச்சனை தொடர்பாக ஆக்ஷன் எடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 700 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கப்பட்டதாக குவைத்துடைய கல்ஃப் பேங்க் தெரிவித்துள்ளது. கடன் வாங்கின 1425 நர்ஸுகளும் குவைத்துடைய மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்தில் பணிபுரிந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்துக்கு பிறகு குவைத்தில் உள்ள கல்ஃப் பேங்கும் மற்ற பிற பேங்குகளும் இது போன்ற யாராவது கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தாவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வகையில் புதிய ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டுள்ளது. அதனால குவைத்தில் கடன் வாங்கிட்டு ஊருக்கு வந்து செட்டில் ஆகிட்டா நம்மளை வந்து யாரும் பிடிக்க மாட்டான்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்டிப்பீங்க. அதனால பேங்க்ல கடன் வாங்கியிருந்தா உங்ககிட்ட இருக்கிற பேங்க் விசா கார்டு மூலமா மாதம் கரெக்டாக கடனை கட்டிடுங்க. இல்லை என்றால் பாதன் வாஜித் முஷ்கில. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 11,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 34 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 12,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 55 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 8,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 27 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 28 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 10,500 ரூபாய்க்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 33 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 72 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 37 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாய் 17 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $961 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. அடுத்து வாங்க குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 227 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 718 ஃபில்ஸாக உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.